ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மாசி மாதத்துடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை நாம் எப்படி வீட்டில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சொந்தமாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நாளைக்கு இதுக்கான முழு முயற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உடனே நான் போய் நிலம் நாளைக்கு வாங்க முடியாது, நம்மக்கிட்ட பணம் அந்தளவுக்கு இருக்காது. நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் வழிபாடு செய்யுங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு மண் விளக்கை எடுத்துக்கிட்டு அதுக்கு நல்லெண்ணெய் தீபம் பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. மஞ்சள்லையும் குங்கும அர்ச்சனையும் பண்ணுங்க. அன்றைக்கி ஒரு 2 தட்டம் வச்சுக்கோங்க. ஒரு இதில் சிகப்பு வச்சுட்டு அதில் 108 முறை மந்திரங்களை சொல்லி நீங்கள் எனக்கு இந்த சொந்த வீடு அமையணும் இல்லை நிலம் அமையணும்னு சொல்லி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 முறை அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் நெற்றியில் இட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இன்னொருத்தங்க இந்த டைமில் நீங்கள் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எவ்வளோ பெரிய கழுத்தை நெரிக்கக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் மனைவி சொல்கிற விஷயங்களை கணவன்மார்கள் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த பௌர்ணமி பூஜை செய்யும்போது நார்மலாக ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வருது, உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறப்போ ஒரு பெட்டு கட்டல் சின்னதாக ஒரு மெத்தை பஞ்சு மெத்தை அந்த மாதிரி வாங்கி அதுக்கு சிகப்பு கலரில் நீங்கள் சொரை வாங்கி போடுறது, இந்த மாதிரி பரிகாரங்கள் இது சுக்கர உரையில் செய்யணும். ஏன்னா இந்த டைம் பூர நட்சத்திரம் சேர்ந்து வந்ததுனால நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.